அவர் வந்து நேற்று கூட அவரை வீல் சேரில் தான் கொண்டு வராங்க. அவரால் பேச முடியலன்னா அவர் நல்ல ஸ்பீச் கொடுப்பார் சிரித்து கொண்டே. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாப்பி ஈஸ்டர் மட்டும் சொன்னார் இத்தாலிய மொழியிலே. டாக்டர்ஸே அது முடியாதான் சொன்னாங்க முதல்ல. எங்கள் 2 லங்ஸ் ஒரு ஃபெயிலியர், ஒரு நியூமோனியா தாக்கி. திருச்சபையில் ஜூபிலி ஆண்டு என்பது பெரிய விஷயம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டிலே இது முடிந்த உடனே அவர் இறந்திருப்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் நான் நினைப்பேன். கார் நிறைய கிஃப்ட் வரும் அவங்களுக்கெல்லாம், ஃபெராரி அது போன்ற கார்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திய சாதாரண ஒரு கார். பெரிய ஒரு மாற்றம். இவரே தன்னுடைய சொந்த பையை அவரே தூக்கி கொண்டு பிளேனில் ஏறும்போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவர் பையை அவர் தான் தூக்கி செல்வார். இப்போ ஏழைகளுக்கு நிறைய செய்யணும்னு தான் அவருடைய விருப்பம். ஏழைகளின் திருத்தந்தை என்று தான் அவர் சொல்வார்கள். பதவி பணம் எல்லாம் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு இதை செய்கிறார். சென்ற ஆண்டு ரேபிபியா சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த பெண்களின் கால்களை கழுவி முத்தமிட்டார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று வேட்டிகனில் காலமானார். அவரை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூ அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். போப் பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப எளிமையானவர். சமையல்காரரை கூட வச்சுக்காமல் சொந்தமாக சமையல் செய்தவர்களாங்க. அவருடைய சிம்பிளிசிட்டி பற்றியும் அவரை பற்றி பேசுவார். அவருடைய சிறப்பே இதுதான். அவருடைய ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர். சமையல்காரர் இல்லாமல் அங்கு தங்க முடியாது. ஆனால் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர். இதுவரைக்கும் இருந்த திருத்தந்தையர்கள் போப் எல்லாமே வத்திக்கான் இந்த மாளிகையிலே தான் வாழ்வார்கள். ரொம்ப பெரிய இடம், எல்லாம் மார்பலால் செய்யப்பட்ட ஒரு இடம். அவர் எலெக்ஷன் முடிந்த உடனே இந்த இடத்துல நான் தங்க மாட்டேன், ஐ லைக் டு பி சிம்பிள். அதனால் நான் வந்து பக்கத்தில் ஒரு வீடு, அங்கே குருக்கள் தங்குமிடம், சாதாரண அறைகள், அங்கே எனக்கு ஒரு ரூம் இருந்தால் போதுன்ட்டு இந்த மாளிகையிலேருந்து இங்கே வரார். இந்த சாதாரண இல்லத்திற்கு அங்கே தங்குகிறார். அங்கே தான் தங்குறார். இது வரைக்கும் 2013 அவர் எங்கேயும் அந்த இடத்தில் இந்த ஏழ்மையான அதே போல் மற்றவர்களும் அதே போல் வாழ வேண்டும் என்று ரொம்ப எதிர்பார்த்தார். மிக சிறப்பாக குருக்கள் நாங்கள்லாம் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வைத்திருக்கக்கூடாது, அது போன்ற அவர் நல்ல ஒரு கார், நிறைய கிஃப்ட் வரும் அவங்களுக்கெல்லாம், ஃபெராரி அது போன்ற கார்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திய சாதாரண ஒரு கார், பழைய கார், அது போதும் என்று சொல்லி அதை மட்டும்தான் பயன்படுத்துவார். அதுபோன்று எல்லாருக்கும் அநேகமாக இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒரு செக்ரட்டரி கூட பை தூக்கிட்டு போகணும். ஆமாம். பெரிய ஒரு மாற்றம். இவரே தன்னுடைய சொந்த பையை அவரே தூக்கி கொண்டு பிளேனில் ஏறும்போதும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவர் பையை அவர் தான் தூக்கி செல்வார். இதுபோன்று அங்கு பணி செய்கின்றவர்களோடு இதுவரை யாரும் உணவு அருந்தியதில்லை. அங்கே இருக்கிற சாதாரண மக்கள், வத்திக்கான் நகரத்திலே, அது ஒரு நகரம், சின்ன குட்டி நகரம், உலகத்திலே ரொம்ப சிறிய நகரம் என்று சொல்வார்கள். அங்கு வாழும் நிறைய பேர் பணி செய்கின்றார்கள், ஸ்விஸ் கார்ட்ஸ் மற்ற பணியாளர்கள். அவரோடு இணைந்து உணவு அருந்துவது, அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் அவங்களோடு உணவு அருந்துவது. அநேகமாக திருத்தந்தையர்கள் தனியாக ஒரு அறையிலே, யாராவது டிப்ளமேட்ஸ் வந்தால் வரலாம், முக்கியமான கர்தினால்கள், குருக்கள். ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி சாதாரண மக்களோடு நான் உணவு அருந்த வேண்டும் என்று அது போன்று. இப்போ ஏழைகளுக்கு நிறைய செய்யணும்னு தான் அவருடைய விருப்பம். ஏழைகளின் திருத்தந்தை என்று தான் அவர் சொல்வார்கள். ஏழை மக்களும் அழைத்து வத்திக்கானுக்கு அழைத்து இது போன்ற அந்த திருச்சபையை மாற்றி வருவார், அந்த சிம்பிளிசிட்டி. அதனால் இது முக்கியமான அவருடைய ஒரு பெரிய ஒரு சாதனைகள்லாம் படைக்கல. இது ஒரு முக்கியமான விஷயம், பெரிய ஒரு மாற்றம் என்றே சொல்லலாம். ஒரு எய்ட்ஸ் நோயாளோட வீட்டுக்கு போய் அவருடைய பாதங்களை கழுவினார். இதுக்கு முன்னே யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை இல்லையா? வீட்டுக்கு சென்றல்ல, எங்களுக்கு சென்ற வாரம் வியாழக்கிழமை இது எங்களுக்கு ஒரு பெரிய விழா, பெரிய வியாழன் என்று சொல்லுவோம். அன்று எங்களுடைய ஜெப வழிபாடிலே ஒரு முக்கியமான ஒரு நேரம் அந்த பாதங்கள் கழுவது. ஒரு 12 இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவருடைய பாதங்களை கழுவார்கள். அது எங்கள் முக்கியமான ஒரு சடங்கு. அது அந்த நாளிலே இயேசு அதை செய்தார்.
அவர் வந்து இயேசு போதிக்கும் அவர் கடைசி உணவு என்று சொல்வோம். கடைசியாக விருந்தருந்திய பொழுது இது என் உடல் என்று சொல்லி அப்பத்தை மாற்றினார் தன் உடலாக. அதே நேரத்தில் அவரோடு இருந்த சீடர்களின் பாதங்களை கழுவினார். நான் உங்களுக்கு செய்வது போல் நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டும். பதவி பணம் எல்லாம் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு இதை செய்கிறார். இந்த சடங்கு வத்திக்கானிலே அந்த பெரிய ஆலயம் உள்ளது, சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. அங்கு தான் திருத்தந்தை அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுவார். இவர் போப்பாண்டவராகிய இந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறைச்சாலைக்கு சென்ற ஆண்டு ரேபிபியா சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த பெண்களின் கால்களை கழுவி முத்தமிட்டார். இப்போ இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. முன்னாடிலாம் பெண்கள் அமர முடியாது இந்த மாதிரி சடங்கிலே. ஆண்கள் பாதங்கள் மட்டும்தான் கழுவப்படும். அது போன்ற ஏழைகள்லாம் கூடுவாங்க. அந்த மாற்றத்தை இவர் தான் கொண்டு வந்தார். பெண்களும் இதில் அமர்ந்து பெண்களின் பாதங்களை கழுவலாம். அது போன்று இவர் ஒரு சிறைச்சாலைக்கு சென்றே ரோமாபுரியில் மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை, அங்கு சென்று இவர் இந்த பாதங்களை கழுவி அங்கிருந்த அந்த மக்கள்லாம் அழுகுறாங்க. அவர் பாதத்தை கழுவி அதை மொத்தம் செய்யும் பொழுது. அதுபோன்ற எய்ட்ஸ் நோயாளிகள், பல நாடுகளிலிருந்து வீடு இல்லாத வாழ்கின்றவர்கள், மைக்ரன்ஸ், இவருடைய பாதங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று தேர்ந்தெடுப்பார். ஜெயிலுக்கு அல்லது யாரும் மறக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவள் பாதங்களை தான் இவர் இந்த 13 ஆண்டுகளாக செய்து வருகிறார். இந்த ஆண்டு அவரால் போக முடியவில்லை. அவர் ஒரு மாதத்துக்கு மேல் அவர் சிக்காதான் இருந்தார். போன மாதம் ரொம்ப தீவிரமாக சிகிச்சையில் இருந்தார். இப்போ மீண்டும் மருத்துவர்கள் சந்தித்து நன்றி கேட்டார் அப்படின்னு ஒரு செய்தி கூட பார்த்தோம். திடீர்னு என்ன ஆச்சு, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அதை பற்றி ஒன்றும், அவர் சிக்காதான் இருந்தார். ஆமாம். அவர் நேற்று கூட அவரை வீல் சேரில் தான் கொண்டு வராங்க. அவரால் பேச முடியலன்னா அவர் நல்ல ஸ்பீச் கொடுப்பார். சிரித்து கொண்டே நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு தான் அவர் பேசுவார். மக்களை சந்திக்கும் பொழுது வித்தியாசமாக இருப்பார். நேற்றுலாம் அவர் வீல் சேரில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாப்பி ஈஸ்டர் மட்டும் சொன்னார் இத்தாலிய மொழியிலே. அதை தொடர்ந்து இன்னொரு கர்தினால் தான் அதை வாசித்தார். அவருடைய செய்தியை. சிக்காதான் இருந்தார். டாக்டர்ஸே அது முடியாதான் சொன்னாங்க முதல்ல. எங்கள் 2 லங்ஸ் ஒரு ஃபெயிலியர், அது நியூமோனியா தாக்கி அது கட்டாயமாக ஒரு குயிக் ஹார்ட் அட்டாக்காக இருந்திருக்கலாம். அதனால் அவருடைய பாடி ரொம்ப வீக்காக தான் இருந்தது. ஆனாலும் அவருக்கு நான் வாழணும், என்னுடைய பணியை நான் நிறைவேற்ற வேண்டும், நிறைய ஒரு கனவு இருந்தது, அது நிறைவேற்ற வேண்டும் முடிந்தால் என்று தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் திடீரென்று இந்த காலமானார். 2013 ஒரு பொறுப்பேற்கிறார். அதுலேருந்து இது வரைக்கும் சில சாதனைகள் எது சொல்லுவீங்க? பெண்கள் கால்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னீங்க. அந்த மாதிரி சாதனைகள் சொல்லும் பொழுது இவர் திருத்தந்தை பெரிய மாற்றம் என்று சொல்லும் பொழுது ஏழைகளின் திருத்தந்தை அந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார். நம்ம ஏழைகளை மதிக்கணும், ஏழைகளுக்காக தான் இந்த திருச்சபை வாழ வேண்டும். வி ஷுட் ஹேவ் த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்று சொல்வார். ஏழைகளின் அந்த வாசனையை நம்ம மேலே இருக்கணும்னு சொல்வார். அது ரொம்ப விரும்பியவர் அவர். இதுதான் முதல் பெரிய விஷயம். இரக்கத்தின் திருத்தந்தை என்று அவர் அழைப்போம். இதுக்காக ஒரு ஆண்டே அவர் கொண்டாடினார். இரக்கத்தின் ஆண்டு என்று ஒரு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடினார். திருச்சபையில் ஜூபிலி ஆண்டு என்பது பெரிய விஷயம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டிலே இது முடிந்தவுடனே அவர் இறந்திருப்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் நான் நினைப்பேன். இந்த ஜூபிலி ஆண்டில் ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட் நம்பர் இயேசு 0 இயர் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு 50 ஆண்டுகளும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுவோம். 25, 50. ஸோ 2000 ஆண்டுகள் பிறகு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. 2025 அது ஜூபிலி இயர் எங்களுக்கு. இந்த ஜூபிலி ஆண்டிலே அவர் இருந்திருக்கிறார். இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு ஜூபிலி ஆண்டை அவர் கொண்டாடினார் ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக. அது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு என்று, இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டாக சிறப்பாக கொண்டாது. இரக்கத்தின் திருத்தந்தை இவர், ஏழைகளின் திருத்தந்தை, இரக்கத்தின் திருத்தந்தை. கடவுள் இரக்கம் உள்ளவர் போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் அவருடைய கனவு. கடவுள் இரக்கம் உள்ளவராக, இதுதான் பெரிய மாற்றம். அதனால தான் அந்த பெயரை அவர் பிரான்சிஸ் தேர்ந்தெடுத்தது. அவருக்கு உண்மையான பெயர் பெர்கோலியோ, அர்ஜென்டினாவில் பிறந்தவர். ஆகும்போது அது மாற்றுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர். இதுக்கு அவருக்கு முன்பாக இருந்தவர் பெனடிக்ட் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். அதற்கு முன்பாக 2ஆம் ஜான் பால், 1ஆம் ஜான் பால், 2ஆம் ஜான் பால். இவர் தேர்ந்தது பிரான்சிஸ். முதல் முறையாக அந்த பேர் யாரும் கேட்டதில்லை. இப்போ அப்புறம் கேட்குறாங்க, 3 முக்கியமான பிரான்சிஸ் இருக்காங்க, இது யாராக இருக்கலாம்? இந்தியாவுக்கு சவேரியாரா, பிரான்சிஸ் சவேரியாரா, அல்லது முக்கியமான ஒரு பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்ற ஒரு புனிதர், அல்லது அசிசியார் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. இப்போ அவருக்கு சொல்கிறேன், நான் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர் பக்கத்தில் இருந்த முக்கியமான ஒரு கார்டினலோடும் சொல்கிறார்,
ஏழைகளை மறக்காது, நீ எப்போதும் ஏழைகளுக்காக பணி செய்தவன். ஆயராக இருக்கும்போது அர்ஜென்டினர் வாழ்ந்த பொழுதெல்லாம் ஏழைகளுக்காக அவர் கர்தினாலாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் வந்து தன் மக்களிடம் சொல்கிறார், நீங்கள்லாம் ரோமாபுரிக்கு வந்து எனக்காக கொண்டாட்டம்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யுங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையை. ஆனால் இந்த ஃப்ரான்சிஸ், இந்த அசிசி நகர் ஃப்ரான்சிஸ் வந்து ஏழைகளுக்காக ஏழ்மையை முழுமையாக அவர் வந்து விரும்பிவார், இயேசுவை போல வாழணுன்ட்டு. அந்த அந்த பெயர் இவர் வந்து இந்த ஏழ்மையாக வாழ வேண்டும், ஏழைகளுக்காக வாழ வேண்டும். ஏழ்மையான வாழ்க்கை, தாழ்ச்சியுள்ள வாழ்க்கை, அது ஏழைகளுக்காக. அதனால் இந்த பெயரை அவர் தேர்ந்தெடுத்து ஃப்ரான்ஸ் இதுக்காக தான். ஸோ முதல்ல என்ன சொல்லுவோம், இரக்கத்தின். இரண்டாவது, எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதனால தான் இஸ்லாம் நாட்டுக்கும் செல்கிறார் அவர். UAE நாட்டுக்கு சென்றார், அது போன்ற இந்தோனேஷியா, இது போன்ற நாடுகள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும்னா. இப்போ இந்த காலகட்டத்திலே இந்த பிரிவினை தான் நம்ம மிகவும் பாதிக்கின்றது. உலகமே இப்போ வந்து ஒரு மாதிரி உடைந்து போய் கிடைக்கின்றது. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு அமைதி இல்லாத உலகமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த உலகத்தை நாம் we have to heal the world. அதனால் இந்த திருத்தம் இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒன்றா சேரணும். அதனால் எல்லா மதத்திலிருந்து மக்களை அழைப்பார். இந்த அசிசி நகரத்துக்கு சென்று அங்கே ஜெபிக்கணும், எல்லோரும் ஒன்றா வரணும். நம்ம இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று. இது ரெண்டாவது பெரிய ஒரு சாதனை. எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். முதல்லலாம் இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு முறை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, எல்லாரையும் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இப்போது சிலவங்க வந்து வித்தியாசமான மக்களாக இருக்கின்றார், யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் நம்ம ஒன்றை தான் சேர்க்கணும் என்று சொல்கிறார். அதனால் இதுதான் ஒரு ரெண்டாவது சாதனை. மூன்றாவது சாதனை என்று பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் இந்த நம்முடைய இயற்கை, இதை நாம் பாதுகாக்க வேண்டும். இது கடவுள் கொடுத்த அழகான ஒரு இல்லம் இது, இந்த உலகம். அதை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நம்ம எல்லாமே பணத்துக்காகவே ஒரு வாழ்ந்து கிரீடினஸ், எல்லாம் பணம், அது மேலே ஏற ஏற நம்ம இந்த இயற்கையை தான் அழித்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அழகான ஒரு மடல் எழுதுகிறார், கடிதம் ஒன்று, லவ்தாத்தோ சி. இதற்காக மிகவும் போராடினவர், மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு கடிதம் அது. நாம் இது நம்முடைய நாளைக்கு வருகின்ற சமுதாயம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, இந்த உலகத்தில் இந்த இயற்கையை நாம் பாதுகாத்து அன்பு செய்து இது நம்முடைய வீடாக பார்க்க வேண்டும், பணத்துக்காக நாம் இயற்கையை அழிக்க முடியாது என்று ஒரு மூன்றாவது முக்கியமான ஒரு அவருடைய அது. அதனால் இந்த மூன்றை தான் நான் பெரிய சாதனை என்று சொல்லி, ஏழைகளின் திருத்தந்தை, இரக்கத்தின் திருத்தந்தை, எல்லாரையும் மன்னித்து வாழணும், சமாதானத்தில் வாழ வேண்டும், சமாதானத்தின் திருத்தன்று அழைப்பார்கள். ரெண்டாவது, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ வந்து இந்த 4 ஆண்டுகளாக திருச்சபையிலே சினடாலிட்டி, எங்களுக்கு வந்து சினட் என்று ஒன்று நடக்கும். முன்னாடிலாம் அந்த பிஷப்ஸ் மட்டும்தான் போவாங்க. இவரும் அந்த மாத்திரார், அதை விட பிஷப்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, சிஸ்டர்ஸ் இருக்கணும், ஃபாதர்ஸ் இருக்கணும், சாதாரண மக்களும் இருக்கணும் உள்ள. அவருடைய ஃபுல் ஐடியா வந்து நம்ம வந்து ஒரு திருச்சபைனா பிஷப் மட்டும்தான் முக்கியமானவர். இப்போ நான் ஃபாதராக இருக்கேன், நான் மட்டும் முக்கியம்னு கிடையாது, இங்கே இருக்க எல்லாரையும் நான் ஒன்று சேர்க்கணும். அது சினடாலிட்டி என்று இந்த 4 ஆண்டுகளாக ஒரு பெரிய உலகெங்கும் இதை பற்றி பேசி திருச்சபைக்கு இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வந்து அந்த ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தார். இது அவருடைய பெரிய ஒரு இதெல்லாம் தான் நம்ம அவர் பார்க்கும்பொழுது. அதே போல் நான் சொன்னது போல் பல மாற்றங்கள், பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தர வேண்டும், பெண்களுக்கு நிறைய, அதனால் நிறைய பெண்கள் அவங்க இது வரைக்கும் இல்லாத இடத்துக்கு வந்திருக்காங்க திருச்சபையில். முன்னெல்லாம் கொஞ்சம் மேல் டாமினேட்டட் திருச்சபை இருந்தது. இப்போது குருத்துவம் மட்டும் அதை அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, இது வரைக்கும் அது யாராலும் செய்ய முடியாது. அதனால் அது மட்டும் அவர் தொடலை. ஆனால் மற்றபடி எல்லாரையும் பெண்கள் எவ்வளோ உள்ளே கொண்டு வர முடியுமோ, பெண்களுக்கு அந்த உரிமை தருவது, ஏழைகளுக்கு உரிமை, ஏழைகளை அங்கே வரவேற்பது, அவருக்கென்று பெரிய அளவில் ஒரு சிறுவம் வைக்கணும், சிலை வைக்கணும்லாம் ஒரு ஆசையே இல்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு சிலைக்கு பதிலாக வத்திக்கான் வந்து ரொம்ப அழகான இடம், வெரி ஆர்டிஸ்டிக் பிளேஸ், மைக்கேல் ஆஞ்சலோ போன்றவர்கள்லாம் அங்கே தான் வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த அழகான இடத்துல எனக்கு சிலையெல்லாம் வைக்காதீங்க, ஏழைகளுக்கு டாய்லெட்ஸ் வைப்போம்னு சொல்கிறேன். முக்கியமான சில அந்த இடத்துல உள்ள பார்பர்லாம் அழைத்து ஏழைகளுக்கு முடித்திருத்தெல்லாம் செய்கிறது, இது போன்ற வித்தியாசமான செயல்கள். அது போன்ற நான் சொன்னது போல் ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளை சந்தித்து அவர் பாதங்களை கழுவது, சிறைச்சாலைக்கு செல்வது, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அவருடைய பணிகள். இந்த மாற்றத்தை திருச்சபையில் நம்ம பார்க்குறோம்.
சென்ட்ராலிட்டி. டைம் ஆகும், உடனே இதெல்லாம் மாறாது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது மாறும். அதனால் அவர் எங்கு சென்றாலும் ஏழைகள் இருக்கும் இடத்திற்கு செல்வார். அதுபோன்று ரொம்ப சிம்பிளான அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றுறார். அவர் கையில் இருக்க நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் அவர் கையில் வைத்திருப்பதில்லை. முன்னாடிலாம் அது போப் அவர் மைட்டர் இதெல்லாம் கொண்டு போவாங்க, ஒரு கோல் மாதிரி கையிலலாம். அதெல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டு நல்ல வைரக்கல் அதெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். வர வர நிறைய திருத்ததே மாற்றங்கள். இவர் பயங்கரமான பெரிய மாற்றம். இப்போ அடுத்த போப் எப்போது தேர்ந்தெடுக்கப்படுவார்? எவ்வளோ காலம்? அநேகமாக இப்போது 9 நாட்கள் ஒரு மார்னிங் டைம். அந்த அவருடைய இறக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த 9 நாட்கள் மௌனமாக அப்புறம் அவருக்கு அடக்கம் நடைபெறும். அதுலேயும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார். எல்லா திருத்தந்திரிகளும் வத்திக்கான், இந்த சென்ட் பீட்டர்ஸ் என்று சொல்லுவோம், புனித பேதருடைய பெயரால் அங்கே தான் அடக்கம் செய்வாங்க. இவர் மட்டும் எனக்கு இங்கே அடக்கம் வேண்டாம்னு சொல்லி பக்கத்தில் அவர் பிடித்த ஒரு ஆலயம் இருக்கின்றது, மாதாவுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆலயம், ஆர் லேடி ஆஃப் ஸ்னோ, மேரி மேஜர் என்று சொல்வார்கள். அங்கே தான் என்னை அப்புறம் அதே மாதிரி காஃபின்லாம் நிறைய ரூல்ஸ் இந்த மாதிரி தான் காஃபின் இருக்கும். அந்த காஃபின் எல்லாம் தாண்டி எனக்கு சிம்பிளான ஒரு காஃபின். அவருடைய இறுதிச்சடங்கு எப்படி வேணும்னு அவரே திட்டமிட்டிருக்காரு. ஆமாம், இப்படிலாம் செய்யுங்க, இதெல்லாம் மாற்றம். அதுபோல் ரொம்ப உயர்த்தி வைக்க வேண்டாம், மக்கள் பார்க்கக்கூடிய அளவிலே நிறைய பேர் பார்க்க வருவாங்க. இந்த மார்னிங் டைமில் நிறைய பேர் வத்திக்கான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுவும் ஜூப்ளி ஆண்டு வேறு. அதனால் மக்கள்லாம் நிறைய பேர் அவர் அன்பு செய்தார்கள், சிறப்பாக சாதாரண மக்கள். ஏன்னா அவர் அந்த உள்ளே போனார்னாலே ஒரு சிக்கான ஒரு குழந்தை, நடக்க முடியாது, வீழ்ச்சியில் ஒரு குழந்தை இருந்த குழந்தைய தூக்கணும்னு பார்ப்பார். முன்னாடிலாம் ஒரு திருத்தந்தை இப்படி உட்கார்ந்துருப்பார், எல்லாரும் கையை தொட்டு வணங்குற மாதிரி இருக்கும். இவர் அவர் ஏஞ்சி நிற்கிறாரு. நான்லாம் அப்படிலாம் என் முன்னாடி முட்டிலாம் போடாதீங்க, சும்மா எல்லோரையும் கை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் அவர் ஒரு மாதிரி சேரில் உட்காந்து ஒரு சின்ன குழந்தை பக்கத்தில், யாரும் பக்கத்துலேயே வர முடியாது, ஒரு குழந்தை விளையாடுது. அந்த குழந்தைய அவர் சேரில் போய் உட்காருது. அங்கே இருந்த ஸ்விஸ் காற்றில் அவங்களை துரத்தணும்னு பார்க்குறேன். அந்த குழந்தைன்னா விடுங்க, அது இருக்கட்டும், அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு இருக்கட்டும் என்று சொல்லி இது போன்ற. அதனால் அது ஒரு 15 நாட்களுக்குள்ளே அநேகமாக இப்போ இந்த போப் ஜான் பால், 2ஆம் ஜான் பால், பெனடிக்ட் 13 நாளே கூடினாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற கார்டினல்ஸ்லாம் ஒன்றாக கூடுவார்கள். அதுக்கே அவ்வளோ ரகசியம் காக்கப்படுது. ரகசியம் பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் பழைய திருச்சபை பல மாற்றங்களை கண்டுள்ளது. கடவுளின் விருப்பம் இது கடவுளின் செயலாக இருக்கணும், இது மனிதனின் செயலாக இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு சீக்ரெசி. நிறைய வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. வெளியில் உள்ளவங்களாம் மெசேஜ் அனுப்பி இவரை தேர்ந்தெடுங்க, எந்த நாட்டிலேருந்து இவர் வேணும், அந்த நாட்டிலேருந்து அவர் வேணும், இங்கே தான் மெஜாரிட்டியாக இருக்கும். இப்போ ஃப்ரான்சிஸ் பற்றி பேசினாங்க, அந்த அளவுக்கு பேசவில்லை அவர் திருத்தந்தை. அதனால் இது கடவுளின் சித்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலால் தேர்ந்ததுக்காக தான் இந்த ஒரு மாதிரி சீக்ரெசி முதல்ல. ரெண்டாவது, முதல்லலாம் திருச்சபையில் இந்த அரசர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வேண்டியவங்க தான் திருத்தந்தையர்களாக, பிரான்ஸ் நாட்டு மன்னர்கள், இது போன்ற நிறைய பாலிட்டிக்ஸ். ஒரு காலகட்டத்திலே பாலிட்டிக்ஸும் திருச்சபையும் ஒன்றாக ரொம்ப. அதனால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று இந்த புது ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க. இது கொண்டு இப்போது அது வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே எந்த விதமான வெளியிலேருந்து எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. இது கடவுள் யார் தேர்ந்தெடுக்க இவங்க மூலமாக. அதனால் கர்தினால்கள் இப்போ எல்லாம் ஒன்று கூடுவார்கள். ஒரு 15 நாட்களில் ஒன்று கூடி. எத்தனை பேர்? அது இப்போ 135 பேர்கிட்ட இருப்பாங்க. ஒரு அறையில் இருப்பாங்களா? அவங்க ரூம், அந்த போப் தங்குற இடம் நான் சொன்னேன் இல்லையா, சாந்தா மார்த்தா, அங்கே தங்குவாங்க. அங்கே தங்கி முன்னாடிலாம் ரொம்ப சீக்ரெட்டாக வருது. கான்க்ளேவ் என்ற இப்போ திரைப்படம் வந்திருக்கு. கான்க்ளேவ் ஆங்கிலத்தில் ரொம்ப பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. கான்க்ளேவ் என்றாலே சாவியோடு பூட்டுவது. உள்ளே போயிட்டாங்கன்னா யாரும் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. யாரும் அவங்க கருத்துக்களை தெரிந்து கொண்டு வரலாம், ஆனால் உள்ளே அவங்க அதனால் நிறைய சீக்ரெசி அவங்க ப்ராமிஸ் பண்ணணும். இது மெஜாரிட்டி இப்படி நடக்காது இல்லையா? இது எல்லாருக்கும் 2/3 மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டி. உள்ளே இருக்க கார்டினல்ஸ் பேலட் பேப்பரில் பேர் எழுதி போடுவோம். ஒவ்வொருத்தரும் மேலே முன்னாடி போடுவோம். அது 3 பேர் அது பண்ணி 3 பேர் சேர்ந்து வாசிப்பாங்க. முதல்ல சைலண்ட்டாக வாசிப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் யாருடைய பேர்கள்லாம் அந்த பேலட்டில் வருது. ஆனால் கார்டினல்ஸ் இப்போ இந்தியாவிலேருந்து 6 பேர் இருக்காங்க. அது போன்ற ஒவ்வொரு நாட்டில் இருந்தோம். இப்போ இவர் தேர்ந்தெடுத்த கார்டினல்ஸ்லாம் வித்தியாசமானவர்கள், ஏழைகளை அன்பு செய்யும் கார்டினல்ஸ். இவருடைய விஷன் படி தேர்ந்தெடுத்திருக்காரு கடைசியாக வந்த கார்டினல்ஸ்லாம். முன்னாடிலாம் கொஞ்சம் நிறைய படிப்பாளிகள்,
ரொம்ப பெரிய பதவியில் இருந்தவங்க அல்லது பெரிய செமினர்லாம் டீச் பண்ணவங்க இதெல்லாம். இவர் வந்து நிறைய மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்களை இவர் வந்து அது போன்ற ஆயர்களை இவர் வந்ததுனால இந்தியாவிலேருந்து 6 பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் வருவாங்க. ஆப்பிரிக்காவில் நிறைய பேருக்கு வாய்ப்பு தந்தார் முக்கியமான நபர்களை. ஆனால் ஆப்பிரிக்காவும் முக்கியமான ஒரு கண்டமாக பார்க்கின்றோம். அதனால் அங்கேருந்தெல்லாம் எல்லாரும் ஒன்று கூடி இங்கே வருவாங்க. இங்கே வந்து அதுவும் 80 வயதுக்கு கீழே இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இருந்த திருத்தந்தையர்கள் இந்த ரூலை கொண்டாங்க. முன்னாடி எல்லாம் அவங்க மேலே இருந்தாலும் 80 வயது கீழே இருக்கின்றவர்கள் இந்த கர்தினால்கள் இந்த ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டு 2/3 மெஜாரிட்டி வரும் பொழுது அது போயிட்டே இருந்தால் வச்சா கொஞ்சம் சிம்பிள். ஒவ்வொருக்கும் முடிஞ்சோன்னா அது எரிப்பாங்களா? அந்த இது ஏதோ புகை போக்கியதோ கேள்வி. அது சாதாரண விஷயந்தான். அந்த இதை கட்டாயமாக எரிக்க வேண்டும். எல்லாம் அந்த சீக்ரெசி வெளியே போயிடும். எத்தனை பேருக்கு எத்தனை ஓட்டு விழுந்தது, யார் என்ன பண்ணா, இதெல்லாம் வெளியே வரக்கூடாது. ஆனால் நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க வெளியிலேருந்து. எல்லாம் தெரிஞ்சது போல் இந்த போப் இப்படி சொன்னார் இப்படிலாம். அதெல்லாம் நியமாக இருக்காது. அதெல்லாம் வதந்திகள். அதனால் இது வந்து அந்த பேலட் பேப்பர்ஸை எரிப்பாங்க. அது வந்து 2/3 மெஜாரிட்டி வந்தோன்னா போப் அவர் கேட்பாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. அவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பேலட் பேப்பர்ஸ் எரிக்கும் பொழுது சின்ன ஒரு கெமிக்கல் போடுவாங்க. வெள்ளை புகை வந்தால் வெளியே நிறைய பேர் மக்கள் காத்திருப்பாங்க. ஆமாம், இந்த நாட்களில் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, யார் வராங்கன்னு பார்க்கணுன்ட்டு. ஏன்னா எலெக்ட் பண்ண உடனே போப் வெளியே வருவார், வெளியே வந்து தரிசனம் தருவார். அதனால் அது சின்ன கெமிக்கல் மூலமாக தான் அந்த வெள்ளை புகைலாம். அதெல்லாம் வேறு ஒன்றும் பெருசாக சில நேரம் அது சில கலந்து வரும், கருப்பும் வெள்ளியும். அப்போல்லாம் மக்களே குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போல்லாம் பெல்லும் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை புகை மட்டும் இல்லை, வத்திக்கான் அந்த பேராலயத்தின் இந்த மணிகள் அங்கே இருக்கிற மணிலாம் ரொம்ப பெரிய இது பெல்ஸ், அதெல்லாம் அந்த பெல்ஸு அந்த சத்தம் கேட்கும் பொழுது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று தெரிய வரும். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுப்பாங்க. பால்கனியில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சீனியர் கார்டினல் அனௌன்ஸ் பண்ணுவார். அவர் தான் டீன் என்று சொல்வார். அவர் தான் இதையும் வழி நடத்துவார். அதுக்கப்புறம் இவர் வந்து இதான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். முதல் முறையாக இவர் வந்து பால்கனிக்கு வரும்பொழுது எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறார். அவர் முதல்ல அவரை நல்ல மக்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்காக மக்களை நீங்கள் ஜெபிங்க எல்லாரையும் ஜெபம் சொல்ல வைக்கிறார் அவருக்காக. இதெல்லாம் வித்தியாசமாக செஞ்சு அதனால் மக்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டவர். இப்போ நீங்கள் அவர் சந்திச்சிருக்கீங்களா? இப்போது ஃப்ரான்சிஸ் நாங்கள் போன மீட்டிங் ரோமாபுரிக்கு போகும்பொழுது அவர் வர முடியவில்லை அவரால். அது கொரோனா நோய்க்கு பிறகு அந்த டைம் நான் கொரோனா நோயில் மாட்டிக்கிட்டோம். அல்லது கட்டாயமாக நான் நேரடியாக நான் பார்த்ததில்லை. நான் போயிருந்த முக்கியமான எங்களுடைய மீட்டிங் டான்போஸ்கோ சபை மீட்டிங். அதுக்கு எல்லா திருத்தந்தையும் நாங்கள் பார்க்க சொல்லுவோம். ஜான் பால்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கேன். அது இப்போ பெனடிக்டும் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவரை வந்து நாங்கள் போன டைமில் தான் கொரோனா வந்தது. அவர் மெசேஜ் அனுப்பினார், அவர் வரவில்லை அந்த மீட்டிங்க்கு. அவரே வரதாக தான் இருந்தது, எங்களோடு தங்குவதாக தான் இருந்தது. 2 நாட்கள் வரவில்லை. நான் தனிப்பட்ட விதத்தில் அவரை சந்தித்ததில்லை. ஆனால் எனக்கு பிடித்த ஒரு திருத்தந்தை. இப்போ அடுத்த போப்பா ஒரு இந்தியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இந்தியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது பார்க்கும் பொழுது இந்தியா வந்து நமக்கு வந்து ஒரு கேத்தலிக் நாடு இல்லை. இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி முதலிலே. இப்போ சவுத் அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகள் இதெல்லாம் கேத்தலிக் கண்ட்ரிஸ். நிறைய பேர் கோயிலுக்கு போவாட்டியும் அது ஒரு கேத்தலிக் கண்ட்ரி. அதனால் இந்தியாவிலிருந்து வரலாம், ஆனால் எதிர்பார்ப்பு ஒன்று பெரிதளவு இல்லை. அதுபோல் பெரிய கார்டினல்ஸ் அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட்டிங் கார்டினல்ஸ் என்று சொல்லுவோம். அது போன்ற யாரும் நல்லவங்க தான், எல்லாருமே நல்லது செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு திருச்சபையில் தெரிஞ்சவங்களாக இருக்க முடியாது. அதனால் நிறைய பேர் பிலிப்பீன்ஸ் வந்து ஒருவரை பற்றி பேசுகின்றார்கள். இப்போ அடுத்தது ஏன்னா அவர் வந்து போப்புக்கு ரொம்ப பிடித்தவர். ஆனால் அவர் இருக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் வந்து அவர் தான் நெக்ஸ்ட்டு போப்புன்னு ஆப்பிரிக்காவிலேருந்து கூட பேசுகிறாங்க. இவர் நெருக்கமாக இருந்தவர்ன்றதால் நெருக்கமானவர் மட்டுமல்ல, போப் பிரான்சிஸ் உடைய கொள்கைகளை பின்பற்றியவர். அது போன்று நெருக்கம் என்று சொல்வதற்கு ஒன்றும் பெரிய அளவிலே கிடையாது. எல்லாரும் நெருக்கமானவர் தான். சிலவங்களை தனிப்பட்ட விதத்தில் இவர் வந்து உற்சாகப்படுத்தினார். கர்தினால் ஆக்கினதே சிலவங்க ரொம்ப யங் ஏஜ்லேயே கர்தினால்கள் ஆக்கிட்டார். அதனால் அடுத்த வரவங்க இந்தியாவிலேருந்து கஷ்டம்தான். ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்தாலும் நல்லது தான். நல்லது. எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது இல்லை. மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.